Hi friends, இன்னைக்கு வீடியோல நம்ம வந்து 10 டிஃபரண்டான ஃப்ரீ கோர்சஸ் வித் கைடட் ப்ராஜெக்ட்ஸ் பத்தி தான் வந்து பார்க்க போறோம். ஸோ அதாவது வந்துட்டு நீங்க இன்னைக்கு பார்க்க போற கோர்சஸ் எல்லாத்துலயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கோர்ஸோட சேர்த்து உங்களுக்கு ப்ராஜெக்ட்ஸும் வந்து அவைலபிளா இருக்கும். ஸோ நீங்க வந்து சைட் பை சைட் பார்த்து நீங்க கம்ப்ளீட்டா அந்த ப்ராஜெக்டை நீங்க பண்ணிட்டு உங்களோட ப்ராஜெக்டை நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இது மூலமா நீங்க ஒரு ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ அதே ப்ராஜெக்டை வந்துட்டு கண்டிப்பா நீங்க ரெஸ்யூம்ல ஆட் பண்ணிக்கலாம். நாளைக்கு இன்டர்வியூல வந்து நீங்க கண்டிப்பா எக்ஸ்பிளைன் பண்றதுக்கும் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இன்னைக்கு பார்க்க போற ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா வெப் டெவலப்மெண்ட் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இல்ல இன்ட்ரெஸ்டா இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அது இல்லாம வந்து பாத்தீங்க அப்படின்னா சில அனலிட்டிக்ஸ் ரிலேட்டடான இருக்கக்கூடிய கோர்சஸும் வந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஓகே, ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு இருக்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா கூகுள் ஆட்ஸ் ஃபார் பிகினர்ஸ். ஸோ நீங்க வந்து ஒரு வெப்சைட் வச்சிருக்கீங்க அப்படின்னா ஸோ நீங்க வந்து எப்படி வந்து கூகுள் ஆட்ஸ் வந்து எப்படி நீங்க வந்து போஸ்ட் பண்ணணும், ஸோ எப்படி வந்துட்டு அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ்ல இருந்து எப்படி வந்துட்டு நீங்க கேம்பெயின் செட் பண்றது, எப்படி வந்து உங்களுடைய ஆட்ஸை வந்து எந்த கஸ்டமர்ஸ்ட எப்படி ரீச் பண்ண வைக்கிறது அப்படிங்கிற கம்ப்ளீட் லெக்சர் தான் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் கோர்ஸ். ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்லி வந்து ஃப்ரீ. நீங்க வந்து ஜஸ்ட் 2 hours வந்து நீங்க கத்துக்கலாம். இது வந்து ஒரு பிகினர் ப்ரோக்ராம் தான். ஸோ இந்த இதுல எல்லா இதுலயும் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு உங்களுடைய ஸ்கிரீன் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். உங்களால மொபைல்ல வந்து படிக்க முடியாது. லேப்டாப்ல மட்டும் தான் வந்து இந்த பர்டிகுலர் கைடட் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ ஒன் சைடு வந்துட்டு நீங்க அவங்க உங்களுக்கு ப்ராஜெக்ட் செஞ்சு காமிப்பாங்க. ஸோ இன்னொரு சைடு வந்துட்டு நீங்க அதை பார்த்து அப்படியே நீங்க பண்ணலாம். ஸோ அதனால உங்களுக்கு பாத்தீங்கன்னா டைமும் சேவ் ஆகும். ஸோ கண்டிப்பா வந்து இந்த என்விரான்மெண்ட்ல நீங்க இந்த மாதிரி படிச்சீங்க அப்படின்னா சீக்கிரமாவே ப்ராஜெக்டையும் கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு கம்ப்ளீட்லி வந்து எப்படி ஒரு கூகுள் ஆட் கிரியேட் பண்ணுறது, எப்படி கேம்பெயின் ரன் பண்ணுறது, ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் வந்து இந்த ஃபர்ஸ்ட் கோர்ஸ். ஓகே, ஸோ நம்ம செகண்டாக பார்க்க போகிற கோர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெப்சைட் டெவலப்மெண்ட்கான ஒரு கோர்ஸ். ஸோ எப்பயுமே நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா HTML CSS வச்சு தான் வெப்சைட் கிரியேட் பண்ண முடியும்னு நினச்சிட்டு இருப்போம். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கண்டென்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் வேர்ட்பிரஸ் அப்படிங்கிறது. ஸோ அதை வச்சு கூட நம்ம வந்து வெப்சைட் வந்து பில்ட் பண்ணலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து ஒரு ஈஸி ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லிடலாம். ஏன்னா வந்து வெப்சைட் வந்து டெவலப் பண்றது எப்படி ஈஸியா பண்றது அப்படிங்கறது நீங்க கத்துக்கணும்னா கண்டிப்பா இந்த கோர்ஸ் எடுத்து நீங்க படிக்கலாம். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு வெப்சைட் டெவலப் பண்ணுவீங்க. அதுல உங்களுக்கு என்னென்னலாம் சொல்லி கொடுக்குறாங்க அப்படிங்கறதையும் அவங்க வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ரோக்ராம் வந்து ஜஸ்ட் 2 hours தான், ஆனா வந்து அட்வான்ஸ்டு லெவல் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ கண்டிப்பா வந்து வெப்சைட் டெவலப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்டை சூஸ் பண்ணி கண்டிப்பா ஒர்க் பண்ணி பாருங்க. ஓகே, நம்ம தேர்டா பார்க்க போறது வந்து பாத்தீங்க அப்படின்னா கேம் டெவலப்மெண்ட். ஓகே, ஸோ இப்போ பிகினருக்கு வந்து கேம் டெவலப்மெண்ட் வந்து கத்துக்கணும் அப்படின்னு நீங்க இன்ட்ரெஸ்டடா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து இந்த தேர்டா இருக்கக்கூடிய இந்த கோர்ஸ் எடுத்து நீங்க வந்து படிக்கலாம். ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுவும் 2 hours தான். ஸோ பிகினர் ஃப்ரெண்ட்லியான ஒரு கோர்ஸ் தான். ஓகே, ஸோ உங்களுக்கு ஸ்கிராச்ல இருந்து எப்படி ஒரு கேம் வந்து பில்ட் பண்ணணும், டிசைன் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து உங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. ஓகே, நம்ம ஃபோர்த்தா பார்க்க போற கோர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்க போற ஒரு கோர்ஸ் தான். எப்படி வந்து ரெஸ்யூம் கிரியேட் பண்றது, எப்படி கவர் லெட்டர் கிரியேட் பண்றது அப்படிங்கறத சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா கூகுள் டாக்ஸ்ல வந்துட்டு எப்படி வந்து பண்ணணும் அப்படிங்கறத சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ கண்டிப்பா வந்து ரெஸ்யூம் வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோங்க, கண்டிப்பா இந்த ப்ரோக்ராமை நீங்க பாருங்க, உங்களுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே, ஸோ ஃபிஃப்த் கோர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுவும் வந்து கம்ப்ளீட்டா வந்து ஒரு வெப்சைட் கிரியேட் பண்றது தான். ஆனா இதுல வந்து பாத்தீங்கன்னா விக்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து எப்படி வெப்சைட் கிரியேட் பண்றது அப்படிங்கிறது தான். ஸோ இதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கண்டென்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் தான். ஸோ வேர்ட்பிரஸ் படிக்கணும்னு நினைக்கிறவங்க நீங்க அந்த கோர்ஸ் எடுத்துக்கலாம். நீங்க விக்ஸ் யூஸ் பண்ணி நீங்க வெப்சைட் கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நீங்க இதை சூஸ் பண்ணிக்கலாம். இதுல பர்டிகுலரா பாத்தீங்கன்னா ஒரு கம்பெனியோடைய ஒரு வெப்சைட்டை வந்து எப்படி பில்ட் பண்றது அப்படிங்கறத வந்து சொல்லி கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து கண்டிப்பா வெப்சைட் டிசைனிங்ல வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா கண்டிப்பா இதை சூஸ் பண்ணி நீங்க வந்துட்டு படிங்க. அடுத்த 6th வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கூகுள் அனாலிட்டிக்ஸ்ல வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா வந்து இந்த ப்ராஜெக்டை வந்து நீங்க படிங்க. ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்ப டேட்டா வந்து எப்படி நீங்க வந்து அரேஞ்ச் பண்ணணும், ஸோ எப்படி செப்பரேட் பண்ணணும், ஸோ எப்படி ப்ராசஸ் பண்ணணும் அப்படிங்கிற அந்த அனாலிட்டிக்ஸ் எல்லாமே வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா இதுல வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. இது எஸ்பெஷலி பாத்தீங்க அப்படின்னா கூகுள் அனாலிட்டிக்ஸ் தான் வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க. ஸோ கண்டிப்பா வந்துட்டு நீங்க வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடா இருந்தீங்க அப்படின்னா நீங்க இந்த கோர்ஸ் வந்து எடுத்து படிக்கலாம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 1 hour தான். ஸோ பிகினர் ஃப்ரெண்ட்லியான கோர்ஸ் தான். ஓகே,
அடுத்து பார்த்தீங்கன்னா AWS. ஓகே, ஸோ நீங்கள் வந்து கிளவுட் வந்து இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க அப்படின்னா ஸோ கண்டிப்பாக அப்போ வந்து நீங்கள் அமேசான் வெப் சர்வீசஸ் நீங்கள் படிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஸோ அப்போ இந்த ப்ரோக்ராம் எடுத்து நீங்கள் படிங்க, உங்களுக்கு ரொம்பவே வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்ப்ளீட்லி வந்து பிகினர் ஃப்ரெண்ட்லி தான். ஸோ உங்களுக்கு வந்துட்டு இப்போ AWSல இருக்கக்கூடிய கான்செப்ட்ஸ், அதுக்கப்புறமேலி எப்படி வந்து S3 பக்கெட் எப்படி கிரியேட் பண்ணணும், ஸோ எப்படி வந்து உங்களுடைய டேட்டா வந்து எப்படி நீங்கள் வந்து மூவ் பண்ணணும், அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக வந்து அந்த லைஃப் சைக்கிளோட அவங்க வந்து உங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிகினர் லெவல் கோர்ஸ் தான். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற கோர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வேர்ட்ப்ரெஸ்ல வந்துட்டு வெப்சைட் கிரியேட் பண்ணுறது தான். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா வெப்சைட் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் அது எப்படி வந்து ஹோஸ்ட் பண்ணணும், ஸோ எப்படி வந்து நீங்கள் அதுக்கு சப்டொமைன் கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அடிஷ்னலாக வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து சில விஷயங்கள் சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ வேர்ட்ப்ரெஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 2 கோர்சஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு ரெண்டையுமே ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, நம்ம அடுத்து பார்க்க போகிற கோர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு பிஸ்னஸ் ரிலேட்டடான ஒரு கோர்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் அனாலிட்டிக்ஸ் அண்ட் ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட். இந்த கோர்ஸ் வந்து நீங்கள் வந்து இப்போ MBA படிச்சுட்டு இருக்கீங்க, இல்லை நீங்கள் பிஸ்னஸ் வந்து பண்ண போகிறீங்க, உங்களுக்கு ஐடியாஸ் இருக்குது அப்படின்னா அப்போ கண்டிப்பாக வந்து பிஸ்னஸ் அனாலிசிஸ் பற்றி நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதுக்கு நீங்கள் கண்டிப்பாக இந்த ஃப்ரீ கைடட் ப்ராஜெக்ட் எடுத்து நீங்கள் ஒர்க் பண்ணி பார்க்கலாம். ஓகே, நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிற கோர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிஷின் லேர்னிங் கோர்ஸ். ஸோ மிஷின் லேர்னிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா Azure ML ஸ்டுடியோவில் வந்து எப்படி பைப்லைன்ஸ்லாம் ஒர்க் பண்றது அப்படிங்கிறது தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க மிஷின் லேர்னிங் இன்ட்ரெஸ்டடா இருக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்டா இருந்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து கண்டிப்பா இந்த பர்டிகுலர் கோர்ஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த 10 கோர்ஸுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா சில இது வந்து பிகினர் லெவல்ஸ் இருக்கும், ஸோ சில இது வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அட்வான்ஸ்டா இருக்கும். ஸோ அது ஏற்ற மாதிரி நீங்க உங்களுக்கு எது இன்ட்ரெஸ்ட் இருக்கோ சூஸ் பண்ணி நீங்க படிச்சுக்கலாம். ஸோ எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இங்க என்ரோல் ஃபார் ஃப்ரீ அப்படின்னு இருக்கு. இந்த பட்டனை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுடைய மெயில் ஐடி பாஸ்வேர்ட் நீங்கள் என்டர் பண்ணி லாகின் பண்ணணும். ஸோ நியூ யூஸராக இருந்தீங்கன்னா இங்கே சைன் அப் இருக்குது, ஸோ நீங்கள் சைன் அப் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நான் வந்து ஆல்ரெடி அக்கௌண்ட் இருக்கனால நான் வந்துட்டு ஜஸ்ட் இதை யூஸ் பண்ணி நான் வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு கனெக்ட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ப்ரொஃபைல் வந்து இங்கே வந்துடும். ஓகே, ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் லேர்னிங் ஃப்ரம் திஸ் கைடட் ப்ராஜெக்ட் இருக்குது. ஸோ கண்டினியூ அப்படின்னு நான் கொடுத்தேன்னா எனக்கு வந்துட்டு என்னுடைய கோர்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ நம்ம வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து கோர்ஸோடைய பேஜ் வந்துட்டு ஓப்பன் ஆகுது. ஓகே, ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இங்கே என்னென்ன டீட்டெயில்ஸோ அது எல்லாமே வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இங்கே ஸ்டார்ட் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து கோர்ஸை படிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இதுதான் வந்து ப்ரொசீஜர். எல்லா ப்ராஜெக்ட்ஸுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்லி வந்து ஃப்ரீ. ஸோ கண்டிப்பாக இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் படிச்சுக்கோங்க. இது மாதிரி ஃப்ரீ கோர்சஸ் வேணும்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த கோர்சஸ் படிக்க போகிற எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட்.